காகத்தின் தோசை கடை. ஒரு அமைதியான கிராமம். அங்கே குருவிகள் மட்டுமே வசித்து வந்தன. அந்த கிராமத்தின் மையத்தில் ஒரு காகம் மிக ருசியான தோசை கடை வைத்திருந்தது. அதன் தோசையின் சுவைக்காக ஊரிலிருந்தும் வெளியிலிருந்தும் ஏராளமான பறவைகள் அதன் கடைக்கு வருவது வழக்கம். வியாபாரம் லாபத்தை பார்த்த காகத்திற்குள் பேராசை தலை தூக்கியது. ஓஹோ, நல்ல வியாபாரம் வருது, அதனால நம்ம விலையை இன்னும் ஏத்தலாம் என்று நினைத்து காகம் உடனடியாக தனது உணவின் விலையை பல மடங்கு அதிகரித்தது. வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் முணுமுணுத்தாலும் வேறு வழியில்லாமல் காகத்தின் கடையிலேயே வாங்கினார்கள். அதே சமயம் வேறொரு காட்டில் வசித்து வந்த 7 ஏழை குருவிகள் தங்கள் பகுதியில் கடும் வறுமை ஏற்பட்டதால் பிழைப்பு தேடி இந்த குருவிகள் கிராமத்துக்கு வந்தன. அவர்கள் வேலை தேடி அலைந்தபோது, நீங்கள் குருவிகள், உங்களுக்கு இங்கே வேலை தர முடியாது என்று பலரும் வேலை கொடுக்க மறுத்தனர். சோர்ந்து போகாமல் அந்த குருவிகள் ஒரு முடிவெடுத்தன. நம்ம யாருக்கும் பாரமாயிருக்கக்கூடாது, நாமளே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் என்று தீர்மானித்து பக்கத்து தெருவில் மிகவும் குறைந்த விலையில் ஒரு புதிய தோசை கடை ஒன்றை ஆரம்பித்தன. அவர்களின் விலை மிக மிக குறைவாகவும் அதே சமயம் உணவின் சுவையும் நன்றாக இருந்ததால் விரைவில் அந்த கடையை நோக்கி பறவைகள் படையெடுக்கத் தொடங்கின. குருவியின் கடையை பற்றிய செய்தி காகத்தின் காதுக்கு எட்டியது. உடனடியாக காகத்தின் கடைக்கு முன் சென்று, ஏன் இப்படி விலையை குறைவாக விற்கிறாய், என் வியாபாரத்தை கெடுக்கிறாயா என்று கோபத்துடன் அந்த குருவியின் கடைக்கு சென்று கத்தியது காகம். அதற்கு அமைதியாக பதிலளித்த ஏழை குருவி, அண்ணா, நான் எங்கும் வேலை தேடி அலைந்தேன், எனக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை, அதனால்தான் உழைத்து வாழ இந்த தோசை கடையை தொடங்கினோம், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்றுதான் விலையை குறைவாக வைத்திருக்கிறோம் என்று பணிவுடன் கூறியது. குருவியின் பதிலை கேட்டு கோபம் குறையாத காகம் அங்கிருந்து பறந்து சென்றது. நாளடைவில் காகத்தின் கடையில் வியாபாரம் மிகவும் குறைந்தது. ஆனால் குருவியின் கடையில் கூட்டம் அலைமோட்டியது. இதை பார்த்த பேராசை கொண்ட காகம் அந்த குருவிகளை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டியது. அன்றிரவு அந்த காகம் யாருமில்லாத நேரம் பார்த்து குருவிகளின் கடைக்கு சென்று நெருப்பு வைத்தது. குருவிகள் கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய கடை எரிந்து சாம்பலாகி போனது. மறுநாள் காலையில் வந்து பார்த்த குருவிகள் திகைத்து போயன. தங்கள் வாழ்வாதாரமே அழிந்துவிட்டதைக் கண்டு பதறிப்போயிருந்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட குருவித் தலைவர் ஊரின் பெரிய மனிதரும் நீதியை நிலைநாட்டுபவருமான கழுகிடம் சென்று முறையிட்டார். கழுகண்ணா, இந்த காகம்தான் என் கடைக்கு வந்து எங்களை திட்டிவிட்டு போனது. தன் கடையின் வியாபாரம் குறைந்ததால் அந்த காகம்தான் என் கடையை எரித்துவிட்டது என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது. நீங்கள்தான் எங்களுக்கு நீதி வாங்கித் தர வேண்டும் என்று வேதனையுடன் சொன்னது குருவி. உடனே கழுகு தனது 2 வீரர்களை அனுப்பி காகத்தை அழைத்து வரச் சொன்னது. கழுகு கேட்டதும் காகம் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டது. நீதியின் தெய்வமாக விளங்கிய கழுகு காகத்திற்கு அதற்கான தண்டனையை வழங்கியது. ஒரு மரத்தில் தலைகீழாக கட்டித் தொங்கவிட்டது. தண்டனைக்குப் பிறகு அந்த குருவிகள் மீண்டும் அதே கிராமத்தில் நல்ல பெயர் எடுத்து நல்ல முறையில் தோசை கடை நடத்தி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. கதையின் நீதி: பேராசை பெருநஷ்டம். பிறர் உழைப்பை கண்டு பொறாமை கொண்டால் மிகவும் தீங்கானது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.